ரமேஷ் டுவெல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு நேரு குன்னூர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அவருடன் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். தம்பி வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரிங்க. நீங்கள் இந்த தொழிலில் எத்தனை வருஷம் இருக்கீங்க? இந்த தொழிலில் வந்துட்டு 30 வருஷம் சர்வீஸு. 30 சர்வீஸு. ஆமாம். இது ஸ்பெஷலிஸ்ட் என்னங்க? நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே கம்பெனி சர்வீஸு, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, கம்பெனி ப்ராடக்ட் என்னென்ன வருமோ எல்லா ப்ராடக்ட்டையும் நான் பார்த்துட்ருக்கேன். நான் நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்ல வழியில் சூப்பராக போயிட்டுருக்கு. சரி, இந்த ஒரே இடத்துலேயே 30 வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை வேறு இடம் மாதிரி வந்திருக்கீங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து வேறு குன்னூருக்கு வந்து 23 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு 23 வருஷம். இப்போ இந்த தளத்துக்கு, இந்த ஸ்பாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதான் இங்கே வந்துட்டு அதான் 23 வருஷம். 2003 ஓப்பன் பண்ணது, இப்போ வந்து 25 23 வருஷம் ஆச்சு. ரொம்ப அனுபவம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்களா? ஐயோ, எனக்கு கஸ்டமர் ஏகப்பட்ட கஸ்டமர் இருக்காங்க. எனக்கு விளம்பரமே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு விளம்பரத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு விளம்பரத்தை. சரி சரி. விளம்பரமே இல்லை, விளம்பரம் இல்லாமல் எனக்கு நல்ல சூப்பரான ஒர்க்கெல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் கடை இருப்போல் தெரியுது. நானும் உங்ககிட்ட ஏதாவது பொருள் கொடுக்காம ஆசைப்பட்டு இருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு. இந்த உங்கள் சர்வீஸில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஒன்றும் இல்லை, நல்லா வருது. ஒரு வேளை திரும்ப வந்தாலும் அதை ரீசர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க. எலக்ட்ரானிக்ஸ் தானே, நம்மள மனுஷங்க மாதிரி தானே, அப்படி அந்த மாதிரி வரும். ஆனால் மெயின் வந்து எலக்ட்ரானிக் திங்ஸ் தானே. இப்போ வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்இடி டிவி, லேட்டஸ்ட் மாடல் எல்இடியில் என்னென்ன வருமோ, ஹோம் தேட்டரு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அப்புறம் மிக்சி, கிரைண்டர், ஆனால் பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் ஃப்ரிட்ஜு, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் பொதுவாக வந்து அது பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் நான் பண்ணுறதில்ல. என்னுடைய ஒர்க்குக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் திங்ஸ், அதே மாதிரி ஹேர் ட்ரையரு, ட்ரிம்மரு, நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே நான் சூப்பராக பண்ணி தர்றேன். இப்போ இதுவே உங்களுக்கு போதுமானது? எனக்கு போதும். எனக்கு ஒர்க் கரெக்டாக லிமிட்டான ஒர்க் எடுப்பேன், லிமிட்டாக வேலை செய்வேன், கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். இப்போ அளவோட பார்த்துட்டு அளவோட போயிருக்கீங்க. மீறி எடுக்கவே மாட்டேன். அதனால அட்வர்டைஸ்மெண்ட்டு இது வரைக்கும் கிடையாது. அதே அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது. பட் இந்த கடையில் வந்து 23 வருஷம் வச்சுருந்தாலும் கூட எனக்கு வந்து டீலர் மூலமாகவும், பெரிய பெரிய டீலர் மூலமாக எனக்கு சர்வீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எனக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு வேறு பொழுதுபோக்குன்னு ஏதாச்சும் இருக்கா? என்னுடைய ஒர்க்கே எனக்கு சரியாக போயிடும். எனக்கு காலையில் வந்தாலும் ஒரு 9 o'clock கடை ஓப்பன் பண்ணாலும் ஈவினிங் ஒரு 7:30 8 o'clock கடை இருக்கும். என்னுடைய ஒர்க்கே எனக்கு சரியாக போயிடும். வேறு ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு அங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. உங்கள் வாடிக்கையாளர்கள்லாம் நல்லா திருப்திகரமாக சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டே வந்தது கிடையாது. 10க்கு 10ன்னே சொல்லலாம். உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆமாம், 10 பேர். உங்கள் கடையோடைய நல்ல விளம்பரத்தை நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். விளம்பரத்தை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் தானே அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லை, கடை பேர் வந்து ஒய்எம்சிஆர் கார்னரில் வந்து தேர்மூட்டிக்கு பக்கத்தில் தனுஷ் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு தனுஷ் சர்வீஸ் சென்டர்னு போட்டு தனுஷ் எலக்ட்ரானிக்ஸ் ஒய்எம்சிஏ இறங்குற வழியில் இப்போ நாம் இருந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடம் தான். என்னுடைய சன்னு பேர் தனுஷ். அவனுடைய பேரில் தான் கடை வச்சிருக்கிறேன். பட் நான் வந்து என்னுடைய பேர் வந்து நேரு தங்காடு ஓர்நள்ளி குன்னூர்லேயே இருக்கேன். நான் குன்னூர்லேயே இருக்கீங்க. நான் இப்போ இதை நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டீங்க. ஆமாம். சரி, இப்போ எனக்கே நாளைக்கு ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் இருந்து கொண்டு வந்து கொடுத்தாலும் உடனே சரி பண்ணி கொடுப்பீங்க? இப்போ கண்டிப்பாக பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்காம யாருக்கு செஞ்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக பண்ணி தருவேன். சரிங்க நேரு. இப்போ உங்கள் வேலையை விட்டு எனக்கு வேண்டி என்னுடைய சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நண்பா, நீ வந்து எனக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து, என் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த அளவுக்கு எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உனக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.